இது சியப்பு கற்றாழையின் வகைகள் பாருங்க. இது என் தோட்டத்தில் நாங்கள் 100க்கு மேல் செடி வச்சிருக்கோம். நாங்கள் ஆக்சுவலாக இந்த கற்றாழைக்கு சரிகை தான் கேன்சருக்கு உணவில் சேர்க்குறோம். இதுக்கு சரிகை தான் சேர்க்குறோம். ஆக்சுவலாக என்னென்னா, அந்த காலத்தில் நான் ஒரு பாடம் படிச்சிருக்கேன். இந்த சிவப்பு கற்றாழை செடியிலே விட்டுட்டு ஒரு 100% உண்மையான செம்பு கம்பியை இதுக்கு உள்ளாடி வச்சு, இப்போ இருக்கிற செம்பு கம்பியிலெல்லாம் கலப்படம் பண்ணியிருக்காங்க. செம்பு கம்பியை உள்ளாடி வச்சுட்டு 21 நாள் தாண்டி அந்த கம்பியை உருகும் போது சாய்ந்தாடி தேவி மூலிகையை கையில் வச்சு அந்த கம்பியை எடுத்தால் தங்கமாக மாறும்னு இருக்கு. அந்த சாய்ந்தாடி தேவி மூலிகை என்னன்னு யாருக்குமே இதுவரை தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒவ்வொருத்தரும் நான் ஒரு மூலிகை போட்டேன்னா என்னை கட்டோரத்தை போட்டு இது உங்கள் அப்பன் தான் இதுக்கு பேர் போட்டான்னு கேட்குறாங்க. ஏன்னா தமிழில் வந்து வட்டார சொல் இருக்கு. 55 கிலோமீட்டருக்கு ஒரு வட்டார சொல் நம்ம மாத்திரம். என் கணிப்புப்படி நான் படிக்கவே இல்லை. சாய்ந்தாடி தேவி மூலிகை என்ன நினைக்கிறேன்னா, ஒரு இந்த நுங்கு மரத்துக்கு முதல் பீலி முதல் இலை வரும்போது சின்ன விசிறி மாதிரி வரும். அதுதான் கரெக்டா சாய்ந்தாடுது. அதான் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால அந்த தமிழை ரசவாதம் பண்ணினதுனாலதான், ரசவாத முறையில தங்கம் பண்ணதுனாலதான் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். இப்ப அமெரிக்கா பாத்தீங்கன்னா ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க ரசத்துல. அதாவது பாதரசம்னு எக்ஸாக்ட்லியும் மென்ஷன் பண்ணல, த டைப் ஆஃப் மர்க்குரின்னு போட்டிருக்காங்க. அப்போ நம்ம தமிழ்ல தான் ரசவாதம் அந்த காலத்துல நம்ம பண்ணியிருக்கோம். அதுல தங்கம் செய்வதற்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதனால தங்கம் வந்து 10ல் ஒரு விலையா குறைய போகுது. அதை வாங்கி கூட்டி வச்சிருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்னோட சேர்த்து.